ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங், டீபக்கிங் இதெல்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளாய்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா பீன், ஜாவா சர்வ்லெட், ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஜாவா ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் நெட்டில் இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூமோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 MB இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 MBக்குள்ளே உங்களோட ரெஸ்யூம் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். ஸோ அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் ரிவ்யூ இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து 2 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து 2 இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அதில் வந்து 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபிட் அந்த மாதிரி கேட்பாங்க. 30 to 45 மினிட்ஸ். ஸோ லாஸ்ட்டு 10 to 20 மினிட்ஸ் வந்து உங்களோட ஆஃபர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1 hour வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு 1 hour நடக்கும். ஸோ அதில் 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக ஃபிட் ஆவீங்களா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. லாஸ்ட்டு 10 to 20 மினிட்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் டிஸ்கஷன்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ். மேபி இந்த ரவுண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு HR இன்டர்வியூ நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த ஜாபுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் ஹியர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.